யாரை பத்தி வேணாலும் பேசு, ஆனா என் அண்ணி பத்தி மட்டும் பேசாத. தயவு செஞ்சு நான் சொல்றத முழுசா கேட்டுக்கிட்டு பதில் சொல்றேன். அபிராமி நல்லம்மா. இத பாரு, ஆர்கே சொத்து பூரா எனக்கு தான். முடிஞ்சா உன் மாமனாரையும் அவர் சொத்தையும் போய் காப்பாத்து. இட்ஸ் a challenge. புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? உன்னை அனுப்பி அபிராமி என்னை பத்தி தப்பா சொல்லிருக்கா சாந்தி. அதை புரிஞ்சுக்கிட்டேன். டேய் கார்த்திக், வேண்டாம். சாந்தி உன்னை ஏவி விட்டுருக்கா. நீ சொன்ன நம்பிடுவேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அண்ணன் செஞ்ச தப்புக்கு அவ தொலை போயிருக்கா. அர்ஜுன கொண்டு செய்ய விட்டா. இப்ப உன்ன அனுப்பிச்சிருக்கா. அண்ணி மேல தப்பு சொல்லி அவன் நல்ல பேர் வாங்கலான்னு பாக்குறாளா? அண்ணிய பத்தி நீ இல்ல, அந்த கடவுளே வந்து என்கிட்ட சொன்னா கூட அதை நான் நம்ப மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் அண்ணி எனக்கு தெய்வம்டா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. டேய் கார்த்திக், பைத்தியம் மாதிரி வளர. யாரா பைத்தியம்? யார் பைத்தியம்? நான் தெளிவா தாண்டா இருக்கேன். இப்ப கூட நட்பு ரீதியா தாண்டா உன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என் அண்ணியை பத்தி யார் தப்பா பேசினாலும் அவங்களோட நட்பு எனக்கு தேவையில்லை. இவனை பைத்தியக்காரன் நினைச்சேன். ஆனா இவன் பைத்தியக்கார முட்டாளா இருக்கானே. எப்ப உண்மை உணர்வான்? ஸ்வாதி, இது கொஞ்சம் உள்ள வச்சுறேன். என்னப்பா, கேக் வெட்டலாமா? இருமா, ஒரு 5 நிமிஷம். வர வேண்டியவங்க எல்லாரும் வந்துட்டோம், அப்புறம் கேக் வெட்டலாம். சரி, வரட்டும். எனக்காக நீங்களே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, நல்லா இருக்கு. சரிமா, நான் வரவங்களை இன்வைட் பண்றேன். ஸ்வாதி அம்மா கூட. Hi Dinesh, happy birthday. Thank you very much. என்ன திவ்யா இது இவ்வளவு லேட்டா வர? உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். Sorry Dinesh, heavy trafficல மாட்டிக்கிட்டேன். Anyhow, நீங்க கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன்ல. Okay. ஆமா, உங்க வைஃப் எங்க? Hi Divya. Hi Swati, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன். அதான் ஸ்வாதிங்கிறது. ஓகே, கேக் கட் பண்ணலாமா? சரிம்மா, நீங்க போய் பண்ணுங்க. நான் கீழே போய் டிஃபன் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். என்னம்மா நீ இந்த நேரத்துல? இல்லப்பா, போய் பண்ணுங்க. சீக்கிரம் வந்துருமா. தினேஷ், 1 செகண்ட். ஓகே. ஸ்வாதி, நீ இந்த பொக்கே எடுத்து போய் அதோ அங்க வச்சிரு. ஹலோ, நான் தான். ஆமா, அவன் பர்த்டேக்கு தான் வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துல கேக் கட் பண்ண போறோம். அதுக்குள்ள நீங்க போன் பண்ணிட்டீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே அவன் குடும்பத்துல எல்லார்கிட்டயும் நான் நல்ல பேர் வாங்கிட்டேன். கூடிய சீக்கிரம் நம்ம பிளான் படி எல்லாம் நடக்கும். ஓகே, பாய். நானும் ரெடி வந்தாச்சு. கேக் வெட்டலாமா? வெட்டலாம்ல, இனிமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ஓகே.
இந்தாங்கம்மா கத்தி எடுத்து கொடு. தேங்க்யூ. ஸ்வாதி ஸ்வாதி என்னாச்சு? என்னமாச்சு? ஸ்வாதி அம்மாடி ஸ்வாதி என்ன தெரியலமா? ஸ்வாதி என்னமாச்சு? ஸ்வாதி 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 என்னாச்சு ஸ்வாதி? ஸ்வாதி எந்திரிமா? ஸ்வாதி 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 எந்திரிமா? ஸ்வாதி என்னாச்சு? ஸ்வாதி அம்மா சீக்கிரமா டாக்டர் கிட்ட போணுமா? ஸ்வாதி ஸ்வாதி கவலைப்படாதீங்கம்மா, ஏதாவது ஃபுட் பாய்சனா இருக்கும். பாய்சனா? இல்லம்மா, சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்காம போயிருக்கும். அதான் உள்ள செக் பண்றாங்கல்ல, இப்ப வந்துருவாங்க. கவலைப்படாம இருங்க. கடவுளே, இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா கவலைப்படாதீங்க ப்ளீஸ். ஏமா அழுவுறீங்க? ஒண்ணும் ஆகாதுமா, டாக்டர் பார்த்துட்டு இருக்காருல, ஒண்ணும் ஆகாது, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க ப்ளீஸ். மிஸ்டர் தினேஷ், நான் தான் டாக்டர். என் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, சாதாரண மயக்கம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பா ஆக போறீங்க. டாக்டர் இப்போ என் ஒய்ஃபை போய் பார்க்கலாம்ல? ஷூர். தேங்க்யூ டாக்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தினேஷ். தேங்க்யூ. என் மருமகளை பார்க்கலாம், வாடா. ஸ்வாதி அத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்வாதி. Thank you. I'm very happy. ஸ்வாதி, திவ்யா வந்த நேரம் நீ தாயா இருக்க, சந்தோஷமா இருக்கு.
என்ன தினேஷ் இது? எல்லாம் உங்க வைஃபோட ராசிதான். தினேஷ் முதல்ல அண்ணனுக்கு போன் பண்ணி இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்லணும். போய் சொல்லு. நிச்சயமா பண்ணி சொல்லிடுமா. வா திவ்யா. எல்லாம் எடுத்துக்கிட்டியா? வா. கார்த்திக் வந்து சொன்னியா? கார்த்திக் ஆபீஸ் முடிஞ்சது வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்கான். அபிராமிக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். அவளே அனிதாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. ஓகே. ஸ்வாதி, ஸ்வாதி. அப்பா, அம்மா. அண்ணே வாங்க அண்ணே. அடடா வாங்க நீ வாங்கடா. மாமா. ஸ்வாதி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு நல்லாரு. எங்க குடும்பத்துக்கு முதல் பேர குழந்தைய பெத்து கொடுக்க போற புண்ணியவதியே நல்லாரு. சீர குடும்பமா இந்த வாங்க. மாப்பிள்ளை ஹார்ட்டி கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மாமா. என்னதான் நீங்க அவனை போய் மாப்பிள்ள அது இதுன்னு கூப்பிட்டுக்கிட்டு தினேஷ்னு பேர் சொல்லி கூப்பிட வேண்டியதானே? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால பொண்ணை கொடுத்தாச்சு. இப்ப பொண்ணு தாயே ஆக போறா. இனிமே தினேஷ் இல்ல மாப்பிள்ள தான். மாப்பிள்ள சார். அம்மா அண்ணி வரல? உங்க அண்ணி அனிதாவை கூட்டிட்டு வந்துட்டே இருக்கா. நீ உண்டா இருக்கேன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்ப வந்துருவாமா. என்ன நின்னுகிட்டே பேசிக்கிட்டு வாங்க உட்கார்ந்து பேசலாம். வாங்க மாமா. பாப்பா. அண்ணி, நான் மூத்தவ, அவ இளையவ. எனக்கு முன்னாடி அவ கன்சீவ் ஆயிட்டா. என்னால அங்க வந்து அவகிட்ட எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்க முடியும்? நீங்க என்ன கம்பேர் பண்ணி கூட்டிட்டு போறீங்க. எனக்கு அங்க வரவே பிடிக்கல. உங்களுக்காக தான் நான் வரேன். இது பாரு அனிதா, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? என் மூலமா ஒரு பேரப்புள்ள பிறக்குன்னு அவங்க எவ்வளவோ ஆசைப்பட்டாங்க. ஆனா கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. அதுக்கப்புறம் எவ்வளவோ நடந்துருச்சு. எல்லாமே மாறிடுச்சு. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கா ஸ்வாதி. அனிதா உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, சொந்த பந்தங்களுக்காக நீ சிரிச்சுதான் ஆகணும். உனக்கு வேணா உன் தங்கச்சியை பார்க்கணுன்ற விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா அவளுக்கு அக்காவை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கலாம் இல்லையா? உன்னோட ஃபீலிங்ஸும் எனக்கு புரியுதுமா. ஸ்வாதி உனக்கு முன்னாடி குழந்தை பெத்துக்க போறா. அந்த வேதனை என்னன்னு எனக்கு தெரியுமா. எல்லாரும் ஸ்வாதியை வாழ்த்துவாங்க. அவ புருஷனை ஓஹோன்னு மெச்சுப்பாங்க. நீயும் புருஷனோட நெருக்கமா தான் இருக்க. ஆனா கடவுள் இன்னும் கண்ணை திறக்கல. கூடிய சீக்கிரம் நடக்குமா? ஆப்பிள் சாப்பிடு. அப்படியேப்பா. ஆரஞ்சு பழம் சாப்பிடு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, இப்பதானே சாப்பிட்டேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. பழம்லாம் நிறைய சாப்பிட்டாதான் பிறக்க குழந்தை நல்லா அழகா சவுப்பா பிறக்கும். பாத்தியாமா குழந்தை எப்படி கவனிக்கிறான்னு? என்னன்னா நீங்களே கேள்வி பண்ணிக்கிட்டு. சுவாதி அன்னைக்கு எப்பவும் குழந்தை தானே. இனிமே நீ நல்லா சாப்பிடணும். எதுவும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. என்ன அனிதா வாமா. ஏமா அங்கே நிக்கிற? உள்ள வா. அக்கா. ஸ்வாதி நில்லு. ஏன் ஓடுற? நீ பொழுத்தாச்சு பொண்ணு, மெதுவா நடக்கணும். வா அனிதா, அவதான் வரல.
அக்கா கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஆமா அண்ணி வரல? அண்ணி பாத்து. என்ன? கங்க்ராட்ஸ் ஸ்வாதி. தேங்க்யூ அண்ணி. நம்ம குடும்பத்துல முதல் பேரப்புள்ளைய சுமந்துட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா குழந்தை பெத்து கொடு. முடிஞ்சா ஒண்ணுக்கு ரெண்டாவே பெத்து கொடு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் அப்படி சடார்னு கூடியாத. கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன மறந்துடாதமா, உன் வயித்துல வளர்றது என்னோட பேர குழந்தை. உனக்கு இல்லாட்டாலும் எங்களுக்காவது ஜாக்கிரதையா இரு. நீ எந்த கஷ்டமும் படாத. மாப்பிள்ள ஒண்ணு பாத்துக்குவாரு. துணி துவைக்க சொன்னா சவுப்பாரு, சமைக்க சொன்னா சவுப்பாரு. செய்ய மாட்டியா? கண்டிப்பா நானும் சேர்த்து கேட்டேன். சாந்திமா, 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 சாந்திமா. என்ன நாராயணா முகத்துல இப்படி ஒரு சந்தோஷம்? நீ ஓடி வந்ததை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன். ஆனா முகத்தை பார்த்தா ஏதோ சந்தோஷமான செய்தி சொல்ல போற மாதிரி தெரியுது. ஆமாமா, சந்தோஷமான செய்தி தான். நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா சந்தோஷப்படுவீங்க. ஐயோ ரொம்ப நேரம் சஸ்பென்ஸ் வைக்காத. என்ன விஷயம் சொல்ல? நம்ம சுவாதிமா தாயாக போறாங்க. இப்பதான் வேலைக்காரி மூலமா கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே சந்தோஷமான சமாச்சாரம் தான். அவ தாய்மை அடைஞ்சது அவ சந்தோஷமா வாழறதுக்கான அடையாளம். ஆமா சாந்தி, நீ சொல்றத வச்சு தினேஷ் மேல எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனா கடவுள் சுவாதிய தாயாக்கிட்டாரு. அவ நல்லா இருக்கணும். ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் சண்டைன்னு வாழ்ந்துட்டு இருந்தா சுவாதி. அதே எனக்கு கவலையா இருந்துச்சு. அந்த குடும்பத்துக்கு முதல் சந்தோஷம். சுவாதி மாமியாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாமா, சுவாதிமா ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு இந்த நல்ல விஷயம் நடந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆமா, எனக்கு இப்பவே சுவாதியை போய் பார்க்கணும் போல இருக்கு. அவளை வாழ்த்தணும் போல இருக்கு. அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அவ முகத்தை இப்பவே நான் பார்க்கணுமா? அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இங்க இருந்து ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு போகணும். என் மனசெல்லாம் துடிக்குது. நான் இப்பவே போறேம்மா. நீங்க வரீங்களாமா? ஏமா பேசாம இருக்கீங்க? நான் போய் சுவாதியை பார்க்க கூடாதா? பார்க்கலாமா? ஆனா அவ இருக்கிறது அவ புருஷன் வீட்டுல, ஆஸ்பத்திரியில இல்ல. அங்கதான் நான் போறேன்னு. அங்க போறதுதான் சிக்கல்னு அம்மா நினைக்கிறாங்க.